வீடு கட்டுவதற்காக வாங்கிய மனையில் குழி தோண்டிய போது சுயம்புவாக வெளிப்பட்ட அம்மன். வீடு கட்டுவதற்காக இந்த இடம் வாங்கப்பட்டது. அப்போது செப்டி டேங்கி நோண்டும் பொழுது அந்த செப்டி டேங்குள்ளார சுயம்பாக வந்தவள் இந்த வீரமாகாளி அம்மன். கன்னி தெய்வமாக கூறப்படும் இந்த அம்மனை வேண்டினால் உங்களின் குறைகளை தீர்க்கும் வீரமகாளி. அம்பாள் 16 வயது பெண்ணாகப்பட்டவள். இந்த 16 வயது பெண்ணாக இருக்கிறதுனால அம்பாள் இந்த கன்னி கழியாத இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அம்பாளுக்கு சோடி மாலை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஆத்தாளுக்கு 27 விளக்கு 27 முறை சுற்றி வந்தால் 27 வாரத்துக்குள்ளார கல்யாணம் ஆகுங்கிறது ஒரு ஐதீகமும். செய்வினை கோளாறு உள்ளவர்கள் பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அது உடனே தீர்ந்து விடுவதாக கூறும் பக்தர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே போகிறோம்னா சென்னை செங்குன்றம். ஆமாங்க, இந்த செங்குன்றத்தில் பஞ்ச பாண்டவர்களின் குலதெய்வமான வீரமகாளியம்மன் இருக்கிறார். இங்கு நம்ம என்ன வேண்டினாலும் இந்த அம்மன் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாள் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த கோவிலின் முழு வரலாறு பற்றி பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்காக வாங்கிய மனையில் குழி தோண்டிய போது சுயம்புவாக வெளிப்பட்ட அம்மன் கூறியதால் இந்த கோவில் கட்டப்பட்டது. திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலில் அம்மனுக்கு சோடி மாலை அணிவித்து 27 தீபம் ஏற்றி 27 முறை சுற்றி வந்தால் 27 வாரத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்கிறார்கள். வீடு கட்டுவதற்காக இந்த இடம் வாங்கப்பட்டது. அப்போது செப்டி டேங்கி நோண்டும் பொழுது அந்த செப்டி டேங்குள்ளார சுயம்பாக வந்தவள் இந்த வீரமாகாளி அம்மன். அப்படி அம்பாள் எனக்கு இங்கே ஆலயம் கட்டுங்க என்று உத்தரவிட்டதால் இந்த ஆலயம் தென்முகம் பார்த்து அம்பாள் கட்ட சொல்லி கட்டளை போட்டால் அதனால் இந்த ஆலயம் தென்முகம் பார்த்து கட்டப்பட்டுள்ளது. அன்று முதல் இன்று வரை அம்பாளுடைய சிறப்பு பேர் ஓங்கி புகழ் ஓங்கி பல நூற்றாண்டாக அம்பாள் விளங்கி வருகின்றாள். இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பு என்னென்றால் அம்பாள் 16 வயது பெண்ணாகப்பட்டவள். இந்த 16 வயது பெண்ணாக இருக்கிறதுனால அம்பாள் இந்த கன்னி கழியாத இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அம்பாளுக்கு சோடி மாலை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஆத்தாளுக்கு 27 விளக்கு 27 முறை சுற்றி வந்தால் 27 வாரத்துக்குள்ளார கல்யாணம் ஆகுங்கிறது ஒரு ஐதீகமும். அடுத்து அம்பாள் வேடச்சி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கன்னி கழியாதவ. அந்த வேடச்சி தவம் இருந்தால் வீரமகாளியை வேண்டி அப்போ என்ன வர வேணும் பொழுது அம்பாள் நீங்களே எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு அந்த வேடச்சி கேட்டதுனால் அம்பாளே குழந்தையாக அவள் மடியில் போய் விழுந்தாள். அப்போ ஆண்மகமே பாராமல் 16 வயது பெண்ணாக அவளுடைய மடியில் விழுந்ததினால் அம்பாள் 16 வயது கன்னி தெய்வமாகவே அசுரனை சம்ஹாரம் செய்துட்டு அப்படி 16 வயது பெண்ணாக அசுரன் தான் அழிய வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வரம் கேட்டதினால் சிவபெருமானாகப்பட்டவர் அந்த வார்த்தை கொடுத்ததினால் 16 வயது தேவியாக இருந்த இந்த அம்பிகை அவன் சம்ஹாரம் பண்ணிட்டு பராசக்தி கோயில் கொண்டாள் என்கிறது ஐதீகமும் சாஸ்திரமும் வேதங்களும் சொல்லப்படுகிறது. மேலும் குழந்தை பாக்கியம் மனதில் இருக்கும் அனைத்து குறைகளை வெற்றிலை மாலையில் எழுதி அம்மனுக்கு சாட்டினால் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். செய்வினை கோளாறு தொழில் சொந்த வீடு கட்ட இந்த அம்மனுக்கு பூசணிக்காயில் வேப்ப எண்ணெயை ஊற்றி சிகப்பு திரி போட்டு ஏற்றினால் அது நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இங்கு அம்பாள் இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அதே போல் வெத்தலை மாலை சாத்திட்டு என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறைகளை கூறி அந்த வெத்தலையில் எழுதி மாலையாக செலுத்துவாங்க. அது கட்டாயம் ஜெயமாக்கி தரும். இந்த செய்வனை மாயம் மந்திரம் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளவங்க பூசணிக்காவில் வேப்பெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. கட்டாயம் அவங்களுக்கு அந்த அனுகூலத்தை கொடுக்குது. அதே போல் இது வீடு இருக்கும், அங்கே சரியான ஒரு அமைப்பு இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கும், அதுக்கு தீர்க்கமான ஒரு மாற்றம் கிடைக்குது. மண் இருக்கும், வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மண்ணை கொண்டு அந்த பூசணிக்காய் விளக்கு அது மேலே ஏற்றுறதுனால் அந்த வீடு கட்டுற பாக்கியமும் கொடுக்கும். அதே மாதிரி வீடு அமையாதவங்களுக்கு தட்டி தட்டி வெட்டிக்கிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜெயமாக்கி கொடுக்கும் அந்த பூசணிக்காய் விளக்கும். அதே போல் எந்த ஒரு பிஸ்னஸ் வழக்கு கோர்ட்டு அப்படி பிரச்சனைகள் இல்லைங்க கட்டாயம் இந்த விளக்கு ஏற்றினா ஜெயமாக்கி கொடுக்குறா. அதே போல் தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறாங்க. அந்த தேங்காய் நெய் விளக்கு என்னன்னாக்கா எந்த ஒரு காரியமாகப்பட்டதும் அனுகூலமாக அந்த சுபட்சமாக இருக்கக்கூடிய எல்லாமே ஜெயமாக்கி கொடுக்கும் இந்த வீரமகாளியம்மன். இவளுக்கு உகந்த மலர் இருவாட்சி மலர். ஆனால் இவளுக்கு குளிர்ச்சி தலகின்ற மலர் அரளி மலர். அதனால் இந்த அம்பாள் அக்னி நெருப்புங்கிறதுனால் அந்த அரளி மரலை போட்டு அம்பாளை வேண்டினால் நம்மளுக்கு சகல சௌபாகியத்தை கொடுப்பாங்கிற அது மாதிரி இந்த ஆலயத்தில் இந்த வர பக்தர்கள் எல்லாம் அரளிப்பூ போட்டு அம்பாளை வழிபட்டு வராங்க.
மேலும் ஆடி மாதம் இந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு வேண்டிக் கொண்டால் அடுத்த வருடத்திற்குள் குழந்தை பாக்கியம் இருக்கும் என்று அங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். நம்மளையே அறியாம செய்கின்ற பாவங்கள், நம்மளே அறியாமல் செய்கின்ற கர்மங்கள் நிச்சயமா தீரும். அதே போல இந்த அம்பாளிட்ட ஒரு என்னவென்றால் ஒரு பரிகாரம் சொல்லுவா. என்ன பரிகாரம் சொல்லுவாங்க? முன் ஜென்மத்தினுடைய கர்மபலம், முன்னார்கள் பாவபலம் அது தீர்வதற்கு அமாவாசைக்கு வந்துட்டு அம்பாள் வந்துட்டு அகத்திக்கீரியை எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஆத்தாளை சுத்திட்டு பசுக்கு கொடுக்க சொல்லுவா. அதோட சேர்த்து எள்ளு, பச்சரிசி இதெல்லாம் பிண்ட மாதிரி பிடிச்சு கொடுக்க சொல்லுவா. இப்படியெல்லாம் செய்வதனால இந்த வீரமாகாளி அம்மன் அந்த கர்மாயிலிருந்து அந்த மக்களை காப்பாத்துறா. அப்படி ஒன்று காப்பாற்றி அவங்களுக்கான சில வழிகளை வகுத்து கொடுக்குறா. சிலர் வந்து செய்வனையே செய்து முடக்கி போட்டிருப்பாங்க. அப்படியே கொண்ட பிரச்சனைக்கும் தீர்க்கமான முடிவு அந்த மிளகாயை கொண்டுட்டு வந்து அந்த யாகத்தில் போட்டுட்டு அந்த பூசணிக்காய் விளக்கு போடுறாங்க. அதுக்கும் நல்ல பல நிறைய செய்கிறாத்தா. மேலும் மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்களின் குலதெய்வமாக இந்த வீரமகாளி அம்மன் திகழ்கிறார். பல்லவ மன்னன் போருக்கு செல்லும் முன்பு இந்த அம்மனை வழிபட்டு சென்றதால் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. 5 பஞ்ச பாண்டவர்கள் கூட தேவி தான் வீரமகாளி அம்மன் தான் குலதெய்வம். அப்போ போய் சகாதேவன்கிட்ட போய் துரியோதனை போய் ஒரு ஜோசியம் பார்க்குறான். நான் போரில் வெட்டுறதுக்கு எப்படி பண்ணணும்? வீரமகாளி அம்மனுக்கு நல்லறமான பலி கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. நல்லறமான யார் என்றால் அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்தவர்கள். அப்போ அங்கே கொண்டு போய் அப்போ வந்து நாராயணன் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு கொடுத்தா துரியோதனை தான் வென்றுவான், பஞ்சபாண்டவரை காப்பாற்ற முடியாது சொல்லி சூட்சமமாக முதல் நாளே வந்துட்டு போய் தர்ப்பணம் கொடுப்பார். தர்ப்பணம் கொடுக்கும்போது சந்திரனும் சூரியனும் வந்து நம்ம 2 பேரும் ஒரே கோட்டில் இருக்கும்போது தானே அமாவாசை, நாளைக்கு தானே இன்றே வந்து நாராயணன் நிற்கிறாருன்னு சொல்லி போய் அங்கே நாராயணன் கேட்கும்போது இன்னைக்கு என்னப்பா, நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒரே கோட்டில் முன்னால் தான் நிற்கிறீங்க, அப்போ இன்னைக்கு தான் நான் தேதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ அன்று தினம் அம்பா வீரமகாளிக்கு வந்துட்டு அர்ஜுனனுடைய மைந்தன் ஆகிய அந்த நல்லாரவான் சொல்லக்கூடிய அந்த கூத்தாண்டவர் தான் நல்லாரவான், அவரை பலி கொடுக்குறாங்க. பலி கொடுக்கும்போது வீரமகாளி அவனை பிரசனமாகி ஏன் இப்படி 5 லட்சம் வந்தவனை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி, இல்லை தாயே அவனுடைய மரணம் இப்படி தான் ஆகணும், நீங்கள் இவனுக்கு விட்ட சாபமும் இவனுக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால இதுக்கான முறையான ஒரு இது இப்படி செஞ்சு ஆகணுங்கிறது காலத்தின் கட்டாயம் சொல்லும் பொழுது அம்பாள் அவனுடைய மொத்த உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை எடுத்து ஆயுதம் எடுத்து அர்ஜுனன்கிட்ட கொடுத்து நீ போரில் வெற்றி பெறுவாய், உங்களை நான் காப்பேன்னு சொல்லி காத்தவை வீரமகாளி அம்மன். அதனால் 5 பஞ்ச பாண்டவர்களுடைய பஞ்சங்களையும் தீர்த்தவள், பிரச்சனைகளை தீர்த்தவள், சிக்கலை தீர்த்தவள். அதனால இந்த கோவில் இந்த தேவியை வழிபடுறதுனால் நிச்சயமா நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். பல்லவ மன்னா முதல் கொண்டு வழிபட்ட மகாசக்தி வீரமகாளி. இன்னைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இலங்கையில எடுத்துட்டீங்கன்னா ஒரு மன்னருடைய வாழை வந்து இந்த அம்மா கால் மாட்டில் வச்சுதான் இன்னைக்கு முதல் கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அந்த வாழை வச்சு அவர் போருக்கு போனாராம், வெற்றி பெற்றாராம். அதனால பல்லவ மன்னா அங்கே போய் தேவியை வழிபட்டுட்டு அங்கிருந்து பிடிமண்ணி கொண்டு வந்து காஞ்சிபுரத்துல அம்பாளுக்கு ஒரு வீரமகாளி அம்மன் ஆலயம் கட்டியிருக்கிறார் பல்லவர் காலத்தில். அப்படியே கொண்ட சர்வசக்தி கொண்ட வீரமகாளி அம்மன் ஆலயத்துக்கு வாருங்கள். சகல சௌபாகியத்தை பெற்று பல்லாண்டு பலகொண்டி நல்லாண்டு வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவியான அன்னைய வீரமகாளி வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் விளாக் சேனல்.